வங்கதேச ராணுவத்தின் கெடுவை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டதாக சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் பலி எண்ணிக்கை 300 தாண்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு ராணுவம் கெடு விதித்தது. இதனையடுத்து ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்ட ராணுவத்தினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமாக உருமாறியது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த இந்த புரட்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதனால் வங்கதேசம் முழுவதும் அசாதாரண பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து வெளிநாட்டவர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர். இந்த நிலையில் நேற்று முதல் மீண்டும் மாணவர்கள் புரட்சி வெடித்தது. மாணவர்களின் இடைவிடாத போராட்டம் மிக பெரும் வன்முறையாக பிடித்ததால் பாதுகாப்பு படையினர் இந்த கிளர்ச்சியை ஒடுக்க முயன்றனர். இதில் மேலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கடந்த 2 மாதத்தில் மட்டுமே 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் இரத்த வெள்ளத்தில் வங்கதேசம் தத்தளித்து வருகிறது. இந்த நிலையில் வங்கதேச ராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். அந்நாட்டின் ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராணுவம் அறிவுறுத்தியது. ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய 45 நிமிடங்கள் கெடு விதித்தது ராணுவம். இதனால் வேறு வழியே இல்லாமல் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமது பதவியை ராஜினாமா செய்த கையோடு வெளிநாடு ஒன்றுக்கு ஷேக் ஹசீனா தப்பி சென்றதாகவும் அந்த ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஷேக் ஹசீனா டாக்காவில் இருந்து கிளம்பி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.